ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் உங்களுக்கு 55ஆம் மேட்ச்சு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து உங்களுக்கு வான்கடே அந்த ஒரு வெளியில் தான் நடக்குது. மும்பையோட ஹோம் கிரவுண்டு. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் லெவலில் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எம்ஏயோட லெவலில் பார்த்துடலாம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் தீர், டிம் டேவிட், ஜெரல்ட் ஹோச்சி, பியூஷ் சாவ்லா, சஸ்பிரித் பும்ரா, நவுதின் நுவான் துஷரா. இம்பேக்டாக வந்து நெகில் வதீராவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். டிரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அன்முல் பிரீத் சிங், ஹென்ரி கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாஸ், ஷபாஷ் அகமது, மார்க்கோ ஜான்சன், பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன். இம்பேக்டை வந்து ஜெய்தவ் உனாத்கட், அப்படி இல்லை அப்படின்னா உம்ரான் மாலிக். ஆனால் ஜெய்தவ் உனாத்கட் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உம்ரான் மாலிக்கை எனக்கு யூஸ் பண்ணலை. ஒரு வேளை இந்த பிச்சுக்கு வான்கட்டை பிச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் ஹெல்ப் இருக்கிறதுனால உம்ரான் மாலிக்கை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம லேசாக பிச்சு ரிப்போர்ட் பார்த்துடலாம். 55ஆம் மேட்ச் வான்கட்டையில் நடக்குது. 6ஆம் தேதி உங்களுக்கு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 220 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஆனால் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா ஒரு 30 ரன் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டு 3, பேட்டிங் 5 வின் பண்ணியிருக்காங்க. செகண்டில் லாஸ்ட் ஒரு 8 மேட்சா. சரிங்களா? ஃபஸ்ட் பேட்டிங் 3, செகண்ட் 5. அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் செகண்டில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 22 ட்ரிப் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எம்ஐ 12, எஸ்ஆர்ஹெச் 10 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பேசரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 52 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 27, செகண்ட் 25. ரைட் ஃபேஸர் 40, லெஃப்ட்டு 12. ஓகே, ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க 5 மேட்ச்சுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்டு 5. இந்த வெனியூவில் மட்டும் எம்ஐ. சரிங்களா? எம்ஐ இது வந்து எஸ்ஆர்ஹெச். ஓகே, எம்ஐ வந்து 83க்கு 52ங்கிற வின்னிங் வச்சுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 12க்கு 2ங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டு தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த பிச்சில் எஸ்ஆர்ஹெச் 12 ப்ளே பண்ணி வெறும் 2 தான் வின்னிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பழைய ஸ்டேட்ஸு. இப்போ வந்து பிளேயர்ஸை பார்த்து மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா? இதுக்கு அட்வான்டேஜாக போகலாம். ஏன்னா ஒரு சில இது அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இருந்தாலும் இப்போ போன மேட்சை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன ட்ரிப் இதே வான்கட்டையில் கேகேஆர் வின் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 10 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க, வின் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதனால் ஸ்டேட்ஸை வந்து 50% நம்புங்க, அதுக்கு மேலே நம்பாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீம் லெவலையும் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட்டு டீமை பார்த்துடலாம். இதுதான் நைட்டோட மேட்ச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்புக்கு. சரிங்களா? ஹைப்புக்கு கேப்டனும் வயசு வந்து அந்த 0-2 சொல்லுவோம் பார்த்தீங்களா, 0-2 40க்குள்ளே வந்திருக்கு. ஹர்ஷித் ராணா வயசாகிட்டார். ஓகே, மத்தியால மேட்ச்சு பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம இப்போ வழக்கமாக பேசக்கூடிய ஹைப்புக்கு ஜாயிண்ட் ஆகி அவர் கூட வந்து 0-2 40 இல்லை. சரிங்களா? எப்போவுமே நம்ம வந்து இது அல்லனா 40 to 60 65 கேட்டகரி, இந்த 2 கேட்டகரி தான் ஜாயிண்ட் ஆகும். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து வழக்கமாக ஹர்ஷல் பட்டேல் ஜாயிண்ட் ஆகிருக்கார். அவரோட ப்ரெசென்ட் வந்து 57 அந்த மாதிரி இருக்கும். 55 57 இருக்குது. ஓகே, அதனால் அந்த 2% தான் ஜாயிண்ட் ஆகும். ஆனால் அதிகமாக ஜாயிண்ட் ஆகிறது உங்களுக்கு 0-2 40. நீங்கள் அதனால் 0-2 40 எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஹைப்புக்கு கூட கண்ணை மூடிட்டு 0-2 40க்குள்ளே எங்கெல்லாம் இருக்கோ அது கூட அந்த இடத்த ஃபுல்லாகவே இப்படி ஜாயின் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆகும். இந்த 40 to 60 65 கேட்டகரி வந்து எப்போவாது வர்றது. ஆனால் அது ஜாயிண்ட் ஆகும். சம்டைம் ஒரு 5 மேட்ச்சுக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி வந்து இடையில இப்போ ஹர்ஷல் பட்டேலும் ஜடேஜா ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதனால் நீங்கள் அதிகமாக ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தா 0-2 40. அதனால் நீங்கள் 0-2 40 வழக்கமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். 20 டீமுக்கு 15 டீம் 18 டீம் இதே ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஓகே, அதுக்கப்புறம் 50% கீழே நம்ம பேசணும் பார்த்தீங்களா, எஸ்டர்டே மேட்ச்சு. சரிங்களா? சனிக்கிழமை மேட்ச்சு முடியும் போது நம்ம ப்ரிவியூவில் கொடுத்துருந்தோம். நேற்று எஸ்டர்டேயில் ஆல்மோஸ்ட் 50% கீழே 9 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ரேர் அப்படின்னோம். ஓகே, அப்போ நைட்டு நேற்று எண்டு முடியும் போது எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா, ஹர்ஷித் ராணா 1, நவீன் உல்காக்கு 2, ரமன்தீப் சிங்கு 3, ரகுவான்ஜி 4. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேர் தான் வந்திருக்காங்க 50% கீழே. சரிங்களா?
50% கீழே 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அதோட எஃபெக்ட் தான். சரிங்களா, அந்த 9 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா லோ பிக்கு 50% கீழே, அது ஒன்று. பெருசெல்லாம் கொஞ்சம் அடி வாங்குச்சு. பெருசு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே உள்ள சால்ட் 1, ராகுல் 2, நரேன் 3, ரசல் 4, ஸ்டோயினிஸ் 5, வேறு யார் இருந்தான்னு தெரியல, ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸ்டாக்கு தான் அதிகமாக இருந்திருப்பா. ஓகே, ஆல்மோஸ்ட் இருந்த அத்தனை பேர் உள்ள யாருமே வெளியில் போகல. சரிங்களா, அதனால் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்க, அப்பவும் வீடியோவில் தெளிவாக சொன்னோம், ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும். அதேமாரி நடந்துடும். ஏன்னா பெருசெல்லாம் சில டைம் அடி வாங்கினா பெருசு ஃபுல்லாக உள்ளே வந்துடும். இதெல்லாம் வழக்கமாகும். சரிங்களா, அதனால் டீம் எப்போவுமே நீங்கள் முடியும் போது அந்த எண்டை பார்த்துருங்க. டீமை பார்த்தா தான் அடுத்து உங்களுக்கு டீம் எடுக்க ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிளாசன் இவர் 72 இருக்கார். ஆன் டைமில் டாஸ்க் அப்புறம் இவர் செக் பண்ணிக்கோங்க. 73 மேலே வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், டிரைவஸ் கட், அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி, பும்ரா, அவ்வளோதான். சரிங்களா, 8 பேர் இருக்காங்க. நீங்கள் 8ல் 5 எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்துட்டாங்க, பெருசு எல்லாமே உள்ள. அதனால் இப்போ கொஞ்சம் கரெக்டாக உட்கார கூட வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதனால் 5 எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகும். எக்ஸ்ட்ரா வராது, கம்மியாக கூட வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எஸ்டர்டே ஃபுல்லாக வந்ததுனால சம்டைம் 8க்கு 3 வெறும் சிங்கிளாக 3 பேர் மட்டும் உள்ளே வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்போ காட்டுறதுல வெறும் சிங்கிள் 3 பிளேயர் 4 பிளேயர் மட்டும் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க ஹைப்புக்கு, அதனால இந்த மாதிரி நடக்கலாம். சரிங்களா, இப்படி எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக இருக்கும். 5ங்கிறது நமக்கு கரெக்டாக உட்காரக்கூடிய பாயிண்ட்டு. 8க்குங்கிறது 5ங்கிறது தான் பெர்ஃபெக்டாக உட்காரணும். நேற்றோட எஃபெக்ட்டுக்காண்டி 3 அல்ல 4 வந்து உட்காரலாம். சரிங்களா, இந்த 2க்கு உட்கார வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க, இருந்த ஹைப்புக்கு எல்லாமே உள்ளே வந்ததுனால அதோட எஃபெக்ட்டுக்கு அடி வாங்கி வேரில் போகலாம். சரிங்களா, ஓகே, நம்ம வந்து வழக்கமான பாயிண்ட்டுக்கு 5க்கு எடுத்துகிட்டு போனாலும் பெட்டர் தான். கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இஷான் கிஷான், அன்முல் பிரீத் சிங் வந்து ஓப்பனாக 1 டவுன் பண்ணுறாரு. அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஜெயிலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட வழக்கமான ட்ரெண்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 50 அடித்தாருனாலே வெளியில் போயிடுறாரு. சரிங்களா, இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் வச்சுக்கோங்க, டிரைவஸ் கட்டை வச்சுக்கலாம். ஏன்னா டிரைவஸ் கட்டு உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி. சரிங்களா, இந்த 2 பேர் தான் அந்த டீமில் 50+ ஸ்கோர் பண்ணாங்க. ஏதோ ஒரு பிளேயர் நம்ம எடுக்கணும். சரிங்களா, அதனால் நான் ஹெட்டுக்கு விட எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நிதிஷ் ரெட்டி ஒரு மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் இல்லாமல் இருக்கார். டிரைவர்ஸ் கட்டுட்டு ஓரளவு கன்சிடென்சி இருக்குது. சரிங்களா, நீங்கள் நிதிஷ் ரெட்டி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய டாப்பாக ஒரு பிக்காக வந்தார்னா பஞ்சாப் கூட பாருங்கள் 127 வந்திருக்காரு. அப்புறம் உள்ளே வரல. டிசி கூட 103 பாயிண்டில் வந்திருக்காரு. அடுத்து ஆர்சிபி கூட சுத்தமாக வரல. ஒரு பிக் பாயிண்ட் மாதிரி வந்தால் அடுத்து வந்து லோவாக தான் போகுது. அதனால் நம்ம வந்து அவர்கிட்ட போய்க்கலாம். சரிங்களா, ஹெட்டை இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க. திலக் வர்மா எடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா 2 மேட்சாக சுத்தமாக ஆடலை. சீலை ரொட்டேட் பண்ணுங்கள். டிம் டேவிட்டு, நிகில் வதிரா, மும்பை ஸ்ட்ரகிள் ஆனால் கண்டிப்பாக நிகில் வதிராவை நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, ஓகே, சமாஷா எடுத்துக்கோங்க. ஜிஎல் இவங்களாம் ரொட்டேட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. மார்க்கோ ஜான்சன் எடுங்க, பிச்சுக்கு கொஞ்சம் அக்சஸ் பண்ணவும் இருக்குது. 1 கட்டை பிச்சு வர. ஷபாஷ் அகமதா ஜிஎல் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பும்ரா வந்து பும்ராவும் சேம் கேட்டகரி தாங்க. டாப்பில் ஒரு 100 பாயிண்ட் 100 பாயிண்டில் கொண்டு வந்து அடுத்து உள்ளே வரமாட்டேங்காரு. சரிங்களா, இவரோட ட்ரெண்டை பாருங்கள். ஜிடி கூட 98 வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட வந்திருக்காரு. அந்த 100 பாயிண்ட்டுங்கிறது ஒரு எட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னா அப்படி வெளியில் தான் போகிறாரு. இங்கேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு மேட்ச் ஆரம்பத்துலேருந்தே காட்டுறேன் பாருங்கள். ஜிடி கூட வந்திருக்கு. சரிங்களா, ஜிடி கூட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளே வரல. இவர் எப்போல்லாம் 100 பாயிண்ட் பிடிக்காரோ அதுக்கப்புறம் உள்ளே வராமல் தான் போகிறாரு. சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் பார்க்கணும். ட்ரெண்டை பார்த்தோம்னா, ஏன்னா இப்போ எடுத்தோன்னே போனால் எல்லாம் பும்புராக தான் எடுப்பாங்க. 20 டீமில் எடுத்து வச்சுருவாங்க. அவர் வர மாட்டார்னு சொல்ல, வரலாம். 1 or 2 விக்கெட் எடுத்து வரலாம். சம்டைம் இந்த ட்ரெண்டு வந்தது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு இவரோட ட்ரெண்டிங்லி இவர் சூரியகுமார்லாம் ட்ரெண்டிங்லி மாரி வர்றாங்க. அப்போது
உள்ளே வெளியில் உள்ளங்கும்போது சப்போஸ் வெளியில் போனால் ஏமாந்துடும் சரிங்களா. அதனால தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெரால்டோ கோச் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோல்ச்சி வந்து உங்களுக்கு பிச்சு அக்சஸ் பண்ணும், ப்ளஸ் போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டி நடராஜன் ஃபார்மில் இருக்கார், எடுத்துக்கோங்க. மற்றபடி புவனேஸ்வர் குமார் ஸ்விங் இருந்தால் புவனேஸ்வர் குமாருக்கு அக்சஸ் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. ஸ்பீடுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பிச்சு சரிங்களா. ஜெய்தவ் உனத்கட் வந்து உங்களுக்கு ஸ்லோ வேரியேஷனில் போடுறாரு. இந்த பிச்சு ஸ்லோ வேரியேஷன் யூஸ் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா அந்த பிச்சு வந்து பாசிட்டிவ் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஓவருக்கு 5 பால் 4 பால் ஸ்லோ வேரியேஷனாக போடுறாரு. ஓகே, இவர் வந்து போன மேட்ச் விக்கெட் எடுக்கல, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. துஷரா வந்து போன மேட்ச் உள்ள 3 விக்கெட் எடுத்துட்டாரு. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா 2 பேர் எடுத்திருக்காங்க 3 விக்கெட்டு சரிங்களா. பும்ராவும் எடுத்தார், துஷாராவும் எடுத்தார். இதில் ஒரு பிளேயர் நம்ம உள்ளே வேறு கொண்டு வர வேண்டியிருக்கு சரிங்களா. அப்படிங்க பார்க்கும்போது நீங்கள் துஷாராவை கொண்டு வரணும் சரிங்களா. பெட் கமெண்ட்ஸை கூட கட் பண்ணிவிட்டு துஷாராவன்னா கொண்டு வந்து பாருங்கள். இல்லைன்னா எனக்கு பும்ரா மேலே நம்பிக்கை இருக்குன்னா பும்ராவை எடுத்துகிட்டு போயிருங்க. எனக்கு இல்லை, நான் பும்ராவே 1 or 2 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லி அவர்கிட்ட போனால் அப்போ அப்படியே எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆனால் ஏதோ ஒரு 3 விக்கெட் 2 பேர் எடுத்ததுனால ஒரு பிளேயரை கொண்டு போய் ஆகணும். ஏன்னா ட்ரெண்டும் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லா விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா. ஓகே, இப்போ வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணுங்க. இந்த வான்கட்டை பிச்சில் வந்து போன மேட்ச்சில் 2 பேருமே ஆல் அவுட்டு சரிங்களா. கேகேஆர் ஃபஸ்ட்டு பிடிச்சது 165 69 அடித்தாங்க சரிங்களா, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதை அடிக்க முடியாமல் மும்பை 145க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 10 விக்கெட், 2 பேருமே 10 விக்கெட் விட்டாங்க. இப்போ இந்த நிகழ்வு 2 நடக்குமா? சேம் வென்யூவில் எடுத்து ப்ளே பண்ணுறாங்க அடுத்த மேட்ச் சரிங்களா. இந்த மேட்ச் முடிஞ்சுட்டு இதில் 2 பேருமே ஆல் அவுட்னா அடுத்த மேட்ச்சில் ஆல் அவுட் நடக்குமா கேட்டால் சந்தேகமாக இருக்குது சரிங்களா. இதெல்லாம் பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பவுலர்ஸை கொஞ்சம் போகாமல் இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு பேட்ஸ்மேனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேர் ஆல் அவுட் ஆனதுனால சம்டைம் ஒரு டீம் ஆல் அவுட் ஆகி ஒரு டீம் வந்து 4-5 விக்கெட்டோட மேட்ச் பிடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 பேருமே 5-6 விக்கெட் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக ஆல் அவுட் ஆகாமல் ரன் மட்டும் ஸ்கோர் ஒரு 180 200 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது ட்ராக். நீங்கள் எந்த ட்ராக்கில் போகிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் பெருசாக யோசிக்கவே வேண்டாம் சரிங்களா. பெருசாக ஃபுல்லாக போட்டுருங்க. அதை தாண்டி லோப்புக்கு அந்த 0 to 40 கேட்டகரியில் உங்களுக்கு எல்லாம் எந்தெந்த பிளேயர் இருக்காங்களோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க சரிங்களா. இவங்களை ஃபுல்லாக ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகே, இன்னும் வெளியிலேருந்து உங்களுக்கு எதாவது தோன்றுது உள்ளே வர மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களையும் உள்ளே கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.